கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அநேக காரியங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வாதம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு பவுலின் மூலம் சில ஆலோசனைகளை சொல்கிறார். ஒரு போதனையை அவர் சொல்றாரு, உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது என்ன காரியம்னு சொன்னால், முதலாவது ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், அடுத்தது திறனற்றவர்களை நீங்கள் தேற்றுங்கள், மூன்றாவது சொல்கிறார் பலவீனரை என்ன செய்யுங்க, தாங்குங்கள். 3 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்மளால் அந்த ஒழுங்கின்மையை நம்ம சகித்து கொள்ளவே முடியாது. சில பேர் இன்னைக்கு சில காரியங்களை பார்த்தும் பார்த்தாத போல நடந்து கொள்கிறார்கள். சில பிள்ளைகளை வீட்டில் வளர்க்கிற பெற்றோரை பார்க்குறோம், பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாக நடக்கிறத பார்க்குறோம். ஒழுங்கில்லாதவர்களாக வீட்டில் சில காரியங்களை அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய காரியங்களை ஒரு நல்ல நீட்டாக இப்படிலாம் வைக்க பிள்ளைகள் செய்யாத போதிலும் பெற்றோர் அவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, திருத்த மாட்டாங்க, அவங்கள சரி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு ஒன்றே இருந்துச்சு, ஒரே ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, அதிகமான செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கெட்டு போகிறதுக்கு அவர்களே துணை செய்கிறார்கள். ஒரு வாலிப வயது வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த செல்லம் கொடுத்ததுனால அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அது நல்லதோ தீமையோ என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அது இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கும் போது அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அதை கடிந்து கொள்ள அவர்களால் முடியாமல் போகிறது. அதான் வேதம் சொல்கிறது, 5 உலகத்தார் சொல்கிற பழமொழி சொல்கிறது, 5 விளையாது 50 விளையாது. சிறு பிள்ளை வேதமானால் சொல்கிறது, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பான். நடத்த வேண்டிய வழியில பிள்ளைகளை நடத்தணும். எப்போ கண்டிக்கணுமோ அப்போ கண்டிக்கணும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டாடுகிற பையனாய் மாறி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதான் ஒழுங்கில்லாத பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே அவர்களை ஒழுக்கப்படுத்தி நடத்த வேண்டியது ஒரு பெற்றோரின் கடமையாக இருக்கிறது. வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒழுங்கில்லாதவர்களை என்ன செய்யுங்க, புத்தி சொல்லி அவர்களை நடத்துங்கள் என்று சொல்லி. ஒருவேளை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்ம ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலமாக இருக்கலாம், நாம் பழகிற இந்த சொசைட்டியில் இருக்கலாம். இப்படி ஒழுங்கில்லாதவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், புத்தி சொல்லணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தி சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. ஒருவேளை நாங்கள் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸ்பாலோ மற்ற டீச்சர்ஸோ அந்த சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து அவர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டினா பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்கிற இன்றைக்கு ஒரு மனப்பக்குவத்திலே இருப்பதே கிடையாது. அவர்கள் தாம் தோன்றித்தனமாக இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை சிறு வயது முதலேயே அவர்களை சரியான விதத்தில் ஒழுங்கின்படி நடக்கிற பிள்ளைகளை அன்றைக்கு மாற்ற வேண்டும். இளம் தாய்மார்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளை சிறு பிராயமாக வளரும் போது என்ன செய்யணுமா, அதுகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு அந்த தாய் அதை பிரயாசம் எடுக்கணும். அது எப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. அதில் பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. புத்தி சொல்லும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், சாந்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல பரிவு, அன்பு, பரிவு பாராட்டி என்ன செய்யணுமா, புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. அதற்கு எந்த காரியத்தில் அவர்கள் தவறுகிறார்களோ அதுக்கு உள்ள சரியான பாதையை அவர்களுக்கு உபதேசித்து அவர்களை நம்ம என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். நீ செல்கிற பாதை சரியல்ல, வேதம் இப்படி சொல்கிறது என்று சொல்லி சரியான பாதையில் அவர்களை நடத்தும்படியாய் நம்ம புத்தி சொல்ல வேண்டும். சும்மா போய் எல்லாம் புத்தி சொல்லக்கூடாது. வேதம் இப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சாந்தம் வேணும், அடுத்தது உபதேசம் பண்ணி அவர்களை என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணும். 3வது சொல்கிறது கண்டனம் பண்ணி. கண்டனம்
ஒருவேளை கண்டனம் என்று சொன்னால் கண்டிப்போடு இதை செய்யக்கூடாது. அவங்களுக்கு தெரியணும், அடுத்த தர இதை செய்தோம் என்று சொன்னால் இவர்கள் இதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இது ஒருவேளை நாம் குடும்பத்திலையும் பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு கீழ் வேலை பார்க்கிறோடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கண்டலாக இருக்கலாம், ஒருவேளை சபையில் விசுவாசிகள் மத்தியில் சில காரியங்கள் ஒழுங்கில்லாத ஒரு காரியம் இருக்கும்போது சபையை நடத்துகிறவர்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை சரிப்படுத்த வேண்டியது அவர்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், தாவீது சொல்கிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று சொல்லி தாவீது கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறது மனுஷனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு முறை அந்த உரியா மனைவி பத்சேபால் இடத்துல அவர் என்ன செய்யறது, தவறாகி நடந்து கொண்டது நிமித்தம் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை அவருக்கு உணர்த்துகிறார். ஒரு ஓமையாக சொல்லிட்டு அந்த பாவத்தை அவரிடத்துல உணர்த்துகிறார். ஒருவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு, அது அவன் மார்பிலே படுத்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த பணக்கார வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வந்து விட்டார்கள்னு சொல்லி அடுத்த அவனுடைய மடியில் வளர்ந்து இருக்கிற அந்த ஆட்டை பிடித்து அவன் என்ன செஞ்சிட்டான், சமையல் செய்து தன் விருந்தாளிகளுக்கு பரிமாறினான் என்று சொல்லி உடனே தாவீதுக்கு அவ்வளவாய் கோபம் வருகிறது. யார் அப்படி செய்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு கோபப்படுகிறான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், நீயே அந்த மனுஷன். ஒரு ராஜாவின் இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிறார், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி உடனடியாக நான் தான் அந்த மனுஷன் என்று சொன்ன உடனே தாவீது தன்னை தாழ்த்துகிறத பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதம் முழுவதும் அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாய் எழுதின ஒரு வெளியேறப்பட்ட சங்கீதம் தான் 51ஆவது சங்கீதத்தை பார்க்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்றாதீங்க, உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யுங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அலறுகிறத பார்க்கிறோம். ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாமல் போகும் ஒரு ராஜா போகும்போதே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா எவ்வளவு அதிகாரம் படைத்தவன். ஒரு தீர்க்கதரிசி போய் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில தீர்க்கதரிசிகளை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர்களை பிடித்து கொன்று போட்ட ராஜாக்களும் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீது பாருங்க, அவன் சொல்கிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அவன் உடனே நாத்தான் தீர்க்கதரிசியை உன்னை கொன்று போடுங்கள், வெட்டி போடுங்கள்லாம் சொல்லல, நீயே அந்த மனுஷன் என்று சொன்னவுடன் தன் பாவத்தை உடனடியாக அவன் உணர்ந்து கொள்கிறான். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். அதே வேளையில் நாத்தான் தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாய் அதை அவர் காண்பிக்கிறார் பாருங்க. ஒரு நல்ல ஊமையோடு சாந்தமாய் அதை அவன் தான் செய்த தவறு என்னன்னு அவன் உணர்ந்து கொள்ளும்படியாய் அதற்கேற்றபடி ஒரு சம்பவத்தை அவர் சொல்லி உபதேசம் பண்ணி, அதே நேரம் நீதான் அந்த மனுஷன் என்று அவரை கண்டனம் பண்ணி கடிந்து கொள்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுதான் உண்மையாகவே ஒரு புத்தி சொல்கிற ஒரு அனுபவம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னொரு மனுஷனை கூட நீங்க பார்க்கலாம். நாபால் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். தாவீது சவுலினாலே துரத்தப்பட்டு அவன் ஒவ்வொரு நாளும் குகையிலும் அங்கேயும் போய் ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கர்மேல் என்கிற பர்வதத்தில் இருக்கும்போது தன் ஆட்களை பார்த்து சொல்கிறான், இங்கே ஒரு நாபால்ங்கிற ஒரு பெரிய நல்ல ஆடு மாடுகள் உள்ள ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறான். அன்னைக்கு அவனுடைய மனுஷன் நம்முடைய ஆடுகளோடு கூட இருந்து என்ன செஞ்சாங்க, மேய்த்து கொண்டு இருக்கும்போது நம்ம அவங்க ஆடுகளுக்கெல்லாம் காவலாக இருந்தோம். இப்போ நம்ம இப்படி வனாந்திரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதனால அந்த நாபால்கிட்ட போய் அவனுடைய மேய்ப்பர்கள் நம்மோடு இருக்கும்போது எவ்வளோ உதவி செய்தோன்னு சொல்லி, இன்றைக்கு நம்முடைய உதவி, அவனுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்துல உதவி கேட்டு அனுப்புகிறான். ஆனால் அந்த நாபால் பாருங்க, பொல்லாத, அவன் எந்த புத்திக்கும் செவிகொடாத மனுஷன், துராகிறதனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது.
நினைச்சிடான் எல்லாரும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, வர்ற எல்லாருக்கும் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் என்று சொல்லி அவர்களை துரத்தி விடுகிறான், அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பி விடுகிறான். அந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. தாவீது கோபப்பட்டு நாபாலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு புறப்பட்டு வருகிறான். ஆனால் அதற்கு முன்பாக நாபாலுக்கு ஒரு புத்திசாலியான அழகான ஒரு மனைவி, அவள் பேர் அபிகாயில். அந்த அபிகாயில் போய் சாந்தமாய் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்கிறாள், இப்படிலாம் அவங்க நம்முடைய ஊழியக்காரருக்கு உதவியெல்லாம் பண்ணாங்க, நீரோ அவர் என்ன செஞ்சிட்டீங்க, விரட்டி அனுப்பி விட்டீங்கள்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ளும் விடமாய் அமைதியாய் சொல்கிறத பார்க்கிறோம். ஆனால் அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அந்த அபிகாயில் தான் நிறைய அந்த தாவீது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு போய் யுத்தத்துக்கு வருகிற தாவீதின் இடத்துல போய் சமரசம் செய்து, என்னுடைய கணவர் இந்த நாபால் பொல்லாத மனுஷனாக இருக்கிற, யாருடைய சொல்லுக்கும் அவர் கேட்கிறதே கிடையாது, தயவு செய்து நான் அடியால் கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு நேராக போர் செய்ய வருவதை தடுத்து தன்னுடைய அருமையான உபதேசத்தினாலே ரெண்டையும் அவள் தடுத்து விட்டாள். தன் கணவனுக்கும் அவன் என்ன செஞ்சா, புத்தி சொன்னான், ஆனால் அவன் கேட்கல. ஆனால் தாவீதுக்கு அவள் போய் ஒரு ஆலோசனை சொல்லும்போது தாவீது அந்த ஆலோசனை கேட்டு, நான் வீணாக இரத்தம் சிந்தாதபடி கர்த்தர் என்னை காத்து கொண்டார், நீ வந்து சொன்னதினாலே நான் வீணாக இரத்த பழிக்கு ஆளாகாதபடி கர்த்தர் என்னை காத்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தருக்கு அவன் நன்றி செலுத்துகிற பார்க்கிறோம். அப்போ சில ஆலோசனைகள், சில பேர் நமக்கு கொடுக்கிற புத்தி, அது எவ்வளவு வேதம் சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. ஆலோசனை அப்படி இருக்கிறோம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஒரு பட்டணத்துல சுகம் உண்டாகும். அன்னைக்கு சாலமோன் ராஜா இறந்த பிறகு அவனுடைய மகன் ரெகோபயாம் தகப்பன்கிட்ட வேலை பார்த்த முதியோர்கிட்ட போய் கேட்குறான், என் தகப்பனார் இப்படிப்பட்டவராய் ஆட்சி செய்தார், நான் எப்படி ஆட்சி செய்யணும்னு. அப்போ முதியோர்கள் என்ன சொல்லுகிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, உங்கள் தகப்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார், ஆனால் நீர் என்ன செய்யும், அந்த பாரத்தெல்லாம் லெகுவாக்கும், மக்கள் மேலே பெரிய பாரத்தை ஏற்றி வைத்திருந்தாரு, நீர் லெகுவாக்கும், அப்போ ஜனங்களுமே சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். ரெகோபயாம் பாருங்க, முதியோர்கிட்ட போய் கேட்டுட்டு அடுத்தது தான் கூட வளர்ந்த தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறான். அவங்க சொல்கிற ஆலோசனை எப்படி தெரியுமா, உடைய தகப்பனார் பாரமான சுமையை எங்கள் மேலே வச்சாருன்னு சொல்கிறாங்கல்ல, நீ சொல்லு, நான் அதிக பாரமானதை சுமையை உங்கள் மேலே வைப்பேன்னு சொல்லு. உங்கள் தகப்பன் வாரினாலே தானே எங்களை தண்டித்தாரு, நான் நீங்கள் தப்பு பண்ணேன்னா தேள்களினாலே உங்களை தண்டிப்பேன்னு சொல்லி வாலிபர் சொன்ன அந்த துன்மார்க்கமான ஆலோசனைக்கு அவன் செவி கொடுத்து போய் என்ன சொல்கிறான், ஜனங்கள் எடுத்த சொல்லுகிறான். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தாவீதுக்கு எங்களுக்கும் பங்கில்லைன்னு சொல்லி ஜனங்கள் அங்கே விட்டு பிரிந்து போகிறாங்க. இஸ்ரவேல் 12 கோத்திரமாக இருந்த இஸ்ரவேல் 10 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் ஒரு புறமாய் போய்விடுகிறது. யூதா பென்யமின் மட்டும்தான் தனித்து தாவீதின் கீழே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை என்பது, உபதேசம் என்பது, புத்தி சொல்லுதல் என்பது, அது சரியான விதத்தில் ஜனங்களை நடத்துவதாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அதுதான் அவர் சொல்கிறார், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க, புத்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். 2வது சொல்கிறார், திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்று போனவர்களை என்ன செய்யுங்க, தேற்றுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். கொலேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 20-21 பாருங்க. பிள்ளைகளை, கொலோசியர் 3:20-21, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, கோபம் ஓட்டாதிருங்கள். சில சமயம் பிதாக்கள், தாய் தகப்பன்மார் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் திடனற்று போகிற தக்கதாய் அவர்களுக்கு என்ன செஞ்சிடறாங்களாம், கோபத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். காரணமே இல்லாமல் பிள்ளைகளை கோபப்படுத்துவதனால பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்களாம், திடனற்று போய் விடுகிறார்கள். ஆனால் வேதம் மட்டும் என்ன சொல்லுது நமக்கு, திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று சொல்லுகிறது.
சமீபத்தில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு அருமையாக சின்ன பிள்ளை 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை தான். நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ப்ரேயர்ஸ் நடத்துவோம். அதில் தேவனை கிறிஸ்தவ பிள்ளைகளும் தேவனை அறியாத குடும்பங்களில் இருக்கிற விருப்பப்பட்டவர்கள் அதில் என்ன செஞ்சுக்கலாம், கம்பல்சரி கிடையாது, அவங்களுக்கு கலந்து கொள்ளலாம் என்று சொல்லிடுவோம். ஆனால் நிறைய கர்த்தரை அறியாத குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வருவார்கள். சில சமயம் அதை முடித்த பிறகு இந்த பிள்ளைகளுக்கு கேர்ள்ஸ்க்கு நான் நடத்துவேன். போகிறதுக்கே இஷ்டம் இருக்கா, நின்றுட்டு ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன பிள்ளை 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை சொல்லிச்சு, எங்கள் அம்மாவுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்குமா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சப்ஜெக்டில் என்ன செஞ்சுட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், அதனால எங்கள் அம்மா சொல்லுறாங்க உன்னை பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்குது, அவமானமாக இருக்கிறதுன்னு சொல்லுறாங்க. அப்போ உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாராம்மான்னு. இல்லை, எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கிறாங்க, உன் கூட பிறந்தவர்கள் இல்லை, நான் மட்டும்தான். ஆனால் இந்த பிள்ளை ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனதுனால அந்த தாய் ஓயாமல் அது அவமானமாக இருக்குது, நீ எனக்கு பிள்ளையாக இருப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறதுன்னு சொன்னேன். 2 நாள் கழித்து ஒரு பேப்பரில் ஒரு நிறைய எழுதி வைத்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா. அப்போ கிளாஸ்மேட்ஸு அவள் இதை உங்களோட காமிக்கிறதுக்காண்டி எழுதி வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த லெட்டரில் நிறைய எழுதி வச்சிருக்கிறா. நான் இப்படி ஃபெயில் ஆனதுனால எங்கள் அம்மா என்னை அவமானமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஃபெயில் ஆனதுனால ஸ்கூல் வீட்டுக்கு போனாலும் எல்லாம் மற்ற பிள்ளைகள் இப்படி ஆடிக்கொண்டிருக்கேன், என்னை இப்படி ஆடவே அனுமதிக்க மாட்டாங்க. நான் எதை சாப்பாடு கேட்டாலும் நீ தான் ஃபெயில் ஆகிருக்கேன்னு சொல்லி அதை கொடுப்பதற்கு அவர்கள் பிரியப்படுவதே கிடையாது. எனக்கு அதனால் தற்கொலை பண்ணுங்கிற எண்ணம் தான் எனக்கு வருகிறது. இப்படிலாம் அந்த பிள்ளை தன்னுடைய மன குமரலை அதில் எழுதி கொடுத்துருந்தாள். அவளுக்காக தனியாக ஜெபித்து நான் அவளை அனுப்பினேன். அப்போ நான் சொன்னேன், உங்கள் அம்மா வர சொல்லுமா, உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும், உங்கள் அம்மா வர சொல்லுனேன். ஒவ்வொரு மாதமும் பேரண்ட்ஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டை கொடுக்கும்போது பேரண்ட்ஸை வர சொல்லுவோம். ஏன்னா நிறைய பிள்ளைகள் சரியாக ரிப்போர்ட் கார்டை காமிக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி பேப்பர்ஸையும் கொடுக்க மாட்டோம். பேரண்ட்ஸ் வந்து தான் பேப்பர்ஸையும் ரிப்போர்ட் கார்டையும் பெற்றுக்கொண்டு போகணும். அவங்களும் டீச்சர்ஸை சந்தித்த மாதிரி இருக்கும், நாங்களும் பிள்ளைகளுடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி மாதத்துக்கு ஒரு தடவை வைத்திருப்போம். அப்போ அவன் அடுத்த நாள் வச்சுட்டான், மேம் எங்கள் அம்மா வந்தாங்கன்னா நான் இதெல்லாம் சொன்னேன்னு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி. அவளுக்கு அப்படி ஒரு பயம், அவங்க அம்மா அதை கேட்டால் கூட கொஞ்சம் இருப்பாங்களான்னு சொல்லி. அவளே ஆளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி பிள்ளையாக இருப்பான். அப்போ எப்படி பிள்ளைகளை பெற்றோர்களாக தான் அந்த வேதம் சொல்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, கோபம் மூட்டாதிருங்கள். அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுறாங்க, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி தெரியலை. சில பேர் பிள்ளைகளை என்ன செய்வாங்க தெரியுமா, போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் முதல்ல அந்த பிள்ளை அடிக்கு பயப்பட ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன கூடி போனால் அடிக்க தானே செய்வாங்கன்னு சொல்லி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமிராக மாறிவிடும் அந்த பிள்ளைகள். அதான் நடத்த வேண்டிய வழி தெரியவில்லை. முதல்ல அன்பால தான் பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும். அது இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களுக்கு ஒருவேளை எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைகிட்ட பழகிறீங்கன்னு தெரியல. இப்போ ஒருவேளை ஸ்கூல்ஸ்லாம் அதுவும் என்றைக்கு பிள்ளைகளை அழிக்கக்கூடாது என்று ரூல்ஸ் வந்ததோ, இன்றைக்கு பிள்ளைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அன்லெஸ் நமக்கு அவங்களுக்கு நற்போதனைகளை கொடுத்து இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால்தான் முடியும். வீட்டில் போனாலாம் பிள்ளைகள் சொல்கிறது அநேக குடும்பத்தில் சட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு மொபைல் ஃபோன் வேணும், ஸ்கூலில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் மொபைல் ஃபோன் கேட்கறது கிடையாது. ஆனால் பிள்ளைகள் என்ன போன சொல்லுவார்கள் தெரியுமா, வீட்டில் போய் என் சப்ஜெக்ட்லாம் அதில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கிராமத்தில் உள்ள பெற்றோர்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைகள் சொல்வதை அப்படியே ஒப்புக்கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதனால் சரியான விதத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம திடன் சொல்ல வேண்டியதாய் காரியமாக இருக்கிறது. சரியான விதத்தில் அவர்களை டியூன் பண்ணால் மட்டுமே அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்லதொரு சிட்டிசன்ஸாய் அவர்கள் மாற முடியும். வேதம் நமக்கு, நம்ம கர்த்தரை அறிந்திருக்கிற நாம், சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்கள் எத்தனை பேர் திடன் இல்லாமல் போய் விடுகிறார்கள் தெரியுமா? ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க பலனமே அவங்கள விட்டு போனது மாதிரி இருக்கிறது. திடன், ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொண்டு தைரியமாயிரு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 5, 6, 7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோசே இறந்து போகிறார். தேவ ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்துகிற பொறுப்பு
யோசுவாவின் கையில கொடுக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ திடமனதாயிரு, தைரியமாயிரு, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் தேற்றுகிறார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் மாதிரி வாழ்க்கையில எதற்கு எடுத்தாலும் நமக்கு ஒரு முன்மாதிரி உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவரை போல நம்மை நடத்த வேற யாராலும் முடியாது. அந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு முந்தைய அவர் சொல்றார், 5 சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும், அது அப்படிதான் திடப்படுத்துகிறார் அவனை. ஏன்னா நீ தான் போய் நம்ம இந்த கானானை சுதந்திரிப்பதற்கு நீ தான் உதவி செய்யணும் என்று சொல்லி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ தான் இவர்களுக்கு என்ன செய்வ, பங்கிடுவாய். அதனால் நீ என்ன செய்யணுமா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எத்தனை தர அவனை பலம் கொண்டு திடமனதாய் இருந்துச்சுட்டாரு. 8ஆம் வசனம் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையில கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள், கடினமான உள்ளம் கொண்டவர்கள். அவர்களை நடத்தி கொண்டு செய்யணும். இதுவரைக்கும் மோசே இருந்தாரு, இப்போ இந்த பொறுப்பு யார் கையில கொடுக்கப்படுகிறது, யோசுவாவின் கையில. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ போற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருப்பேன். அப்படிதான் அவரை திடப்படுத்துகிறார். நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் கூட இருப்பேன். ஒருவனை நீ உயிரோடு இருக்கிற ஒரு நாள் வரைக்கும் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் மோசையின் மூலம் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதில் கற்பித்திருக்கிற எல்லாவற்றையும் படி செய்ய மட்டும் நீ கவனமாயிரு. அதை எப்பவும் வாசி, அதை தியானித்து கொண்டிரு, அப்போ உன் காரியமெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே, உனக்கு ஒரு பலன் உண்டு. நியாயப்பிரமாண புஸ்தகத்துல அதை நீ வாசிக்கும் போது அதன் மூலம் கர்த்தர் அவனை பலப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒருவேளை நம்முடைய சொந்த வீட்டிலேயே திடனற்று போயிருக்கலாம். சில பிள்ளைகள் படிப்பே வராம அநேக சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்களா இருக்கலாம். இல்லாட்டினா சில பேர் நோய்வாய்ப்பட்டு பலவீனத்தோடு திடனற்று போய் இருக்கலாம். சில கடன் பிரச்சனைகள் அவர்களை வாட்டுவதனால என்ன செய்யலாம் என்று திகைத்து போய் எல்லா பலத்தையும் இழந்து போனவர்களை போல காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். இப்படி மனுஷனுக்கு எத்தனையோ பிரச்சனையோடு இன்னைக்கு திடனற்று போய் இருக்கிறாங்களா, அவங்கள நீங்க பார்த்தா அவங்களை நீங்க தேற்ற வேண்டும் என்ற கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. அவர்களை தைரியப்படுத்தணும். தேற்றுங்கள்னு சொன்னா தைரியப்படுத்தணும். ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது நீங்க கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க சில பேர் மற்ற மதத்துல இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்த உடனே அவங்க மேல அந்த சுமையை வைக்கக்கூடாது. அவர்களை சிறு பிள்ளையில நடத்துகிறது போல அவர்களை திடப்படுத்தி, பயப்படாதீங்க, எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பார்த்து கொள்வார் என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும்படியாய் அவர்களை தேற்ற வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதான் அவர் சொல்லுகிறார், திடனற்றவர்களை என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். 3வது சொல்கிறார், பலவீனரை தாங்குங்கள். முதலாவது சொன்னாரு, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு பலவீனமாய் இருக்கிறதா, எந்த பலவீனத்திலும் என்னுடைய பலன் உன்மேல் பூரணமாய் விளங்கும். பயப்படாதீங்க. எந்த பலவீனத்தில் இப்போ நீங்க இருப்பீர்கள் என்றால் சொன்னாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் கிருபை உங்களுக்கு போதும். தாங்க வேண்டும். விசுவாசத்துல பலவீனம் உள்ளவனை தாங்குங்கள் என்று ரோமர் 14:1. ஒருவேளை எல்லாருக்கும் ஒரே விதமான விசுவாசம் இருக்காது. சில பேர் விசுவாசத்துல குறைவுள்ளவராக இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம தவறாய் நினைக்கவே கூடாது. எல்லாருடைய விசுவாசம் ஒரே மாதிரி இருக்காது.
அவர்களை விசுவாசத்தில் நம்ம பலப்படுத்தணும். சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புத்தியாய் இருக்கிறது. ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லும்படியாய், திடனற்றவர்களை தேற்றும்படியாய், பலவீனரை தாங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உபதேசிக்கிறார். இந்த காரியங்களை கை கொள்ளும்படியாய் கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். நம்மள அநேகர் பலன் அடையணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளை யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவர், இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் ஒழுங்கில்லாமல் நடக்கிறவங்கள பார்க்குறோம். ஒருவேளை தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ ஒழுக்கம் இல்லாமல் நடக்கும்போதப்பா, அவர்களை எந்த விதத்தில் ஆண்டவரே சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. சரியான விதத்தில் அவர்களை தேற்றும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. திடனற்று போயிருக்கிறாங்களே ஆண்டவரே, சூழ்நிலை காரணமாய் ஆண்டவரே இதையெல்லாம் இழந்து போய் விடுவேனோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய அன்பின் கரம் தேற்றட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் மனதில் திடனே இல்லாமல் ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னாலப்பா, எந்த பிரச்சனை நிமித்தம் அவர்கள் இந்த சோர்வுக்குள் ஆகியிருக்கிறார்களோ அதிலிருந்து திட மனதாய் இரு என்று சொல்லி தேவ வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். அவர்களை இப்பொழுதே பலப்படுத்தட்டும். கர்த்தருக்குள்ள பலனடைய உதவி செய்யுங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உன்னுடைய பிள்ளைகளை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, கைவிட போவதும் இல்லை. அதை பிள்ளைகள் உறுதியாய் நம்ப கிருபை தாங்க. அது மட்டுமல்ல, பலவீனரை தாங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. பலவீனமாய் சோர்ந்து போயிருந்தால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி உன்னுடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருக்குள்ள பலனடையத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும். ஒருவராவது அற்புதத்தை இழந்து போகக்கூடாது. ஒருவராவது இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ஆண்டவரே முன்னிருந்தது போல இருக்கக்கூடாதப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பின் நிலைமை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.